தகப்பனுடைய அன்பை, பாசத்தை, பரிவை பார்க்கிறேன். என் தாயினுடைய அன்பை, பரிவை, பாசத்தை பார்க்கிறேன். என் மனைவி, என் பிள்ளைகளின் பேரில் பாராட்டுகிற அன்பு, பரிவு, பாசத்தை பார்க்கிறோம். இயேசுவை போல நல்லவரை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இனி பார்க்க போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளவு நல்லவர். யோசாபாத் இந்த ஜெபத்தை ஏறெடுத்த உடனே ஆண்டவரால் தாங்கவே முடியல. 2 நாளாகவும் 20:15 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அந்த கூட்டத்திலிருந்தே ஒரு ஆசாரியனுடைய மகன் திடீரென்று ஆவியானவர் மேலே இறங்கினார். அவன் பேர் யகாசியேல். ஆவியானவர் மேலே இறங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். என்ன தீர்க்க தரிசனம் சொன்னான் தெரியுமா? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. ஆமென். இந்த மாலை வேளையில் ஒரு வேளை நான் இனி நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், +2 நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதான். பிள்ளைங்களுக்கு தெரியல நாளைக்கு நான் எப்படி பரீட்சை எழுத போகிறேன், கொஸ்டின்ஸ் எப்படி வரப்போகுது, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது. பிள்ளைங்களை விட இன்னைக்கு பெற்றோருக்கு தான் ரொம்ப ஒரு பயங்கரமான பாரம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கவலை, ஒரு பயம். எப்படி இருக்குமோ தெரியலையே என்று சொல்லி. ஆனால் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை உண்டாக்கின கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென். நம்மேல கரிசனையுள்ள ஒரு நல்ல தகப்பன். நம் அருகில் உள்ளவர்கள் நம்ம மேல கரிசனை இல்லாமல் இருக்கலாம், நம்மோடு கூட பழகினவர்கள் நம்ம மேல கரிசனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உன்னுடையது அல்லப்பா, நீ பயந்து நடக்கிறபடி ஒண்ணுமே நடக்க போறதில்லை. யுத்தம் கர்த்தருடையது. ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை. சத்தமே இல்லை பார்த்தீங்களா? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. நீங்க ரொம்ப அழகா வேதத்தை திருப்புவீங்கன்னா 2 நாளாகவும் 20, 21, 22 நீங்கள் திருப்பினால், பாடகர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, நாம ஒரு பேட்டர்ன்ல ஆண்டவர் கிரியை செய்வார்னு நினைப்போம். அவர் சொல்லாரு, உன் பேட்டர்னையே தலைகளா மாற்றணும். உன்னுடைய யோசனை, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய யுக்தி, உன்னுடைய அந்த நுணுக்கமான காரியம் எல்லாம் இதுல செயல்படாதுப்பா. நீ யுத்தத்தை செய்து ஜெயத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நோ நோ நோ. நீ பாடகர்களை முன்பதாக நிறுத்தி பாடும் போதே, ரொம்ப அழகா இருக்குது. when they begin to sing and praise, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாட 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 யுத்தத்தை யார் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எந்த 3 கூட்டம் இவனுக்கு விரோதமாக எழும்பினதோ, இந்த மாலையில் நான் பிளான் பண்ணிட்டே வரல, யாரோ ஒரு கூட்டத்துக்காக இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை எனக்கு முன்பதாக நிற்கிற இந்த பிரச்சனை, மலை போல நிற்கிற இந்த பிரச்சனை மகா கூடிய பிரச்சனைன்னு சொல்லி இந்த மாலை வேளையில் நீங்க வந்திருப்பீங்கன்னா, உங்களோடு தான் ஆண்டவர் இந்த மாலை வேளையில் இந்த முதல் பகுதியில் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் நல்லவர். நீங்க துதிக்க 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 யுத்தத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். நம்புவீங்கன்னா கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவங்க துதி செய்ய தொடங்கின போது எதிராளிகள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு மடிந்தார்கள். எங்கே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்து உபவாசித்த ஆண்டவருடைய முகத்தை நோக்கி ஜெபித்தானோ, அதே இடத்துல நீங்க அதே 2 நாளாகவும் 20வது அதிகாரத்துல 26, 27, 28 திருப்புவீங்கன்னா, 4வது நாளில் ஜெபித்து விண்ணப்பத்தை வைத்து கலங்கி போய் நின்ற அதே இடத்துல வந்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு ராஜா இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அற்புதமான செயல்கள் ஒன்றுமே. Nothing is impossible to him. Everything is possible to him. அவரால் செய்யக்கூடாத அற்புதமான செயல் ஒன்றுமில்லை. இந்த மாலை வேளையில் உங்கள் மேலும் என் மேல் வைத்த அன்பு அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரியது. ஒரே ஒரு பாடலின் முதல் 3 சரணத்தை நாம் பாடப் போகின்றோம். 149வது பாடல் உங்க புத்தகத்தில் அதில் உள்ள முதல் 3 சரணம். பாவியாக இருக்கையில்
உள்ளத்தால் அவரை தள்ளினும் ஆவியால் அன்பை பகிர்ந்திட இந்த 3 சரணத்தை நாம் இணைந்து பாடி தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்ல போகின்றோம். தேங்க்யூ லார்ட். ஏமா நம்ம எல்லாரும் நல்ல கைத்தட்டி சந்தோஷமா பாட போகின்றோம். நீங்க பாடும்போதே கர்த்தர் யுத்தத்தை செய்ய தொடங்குவார். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய பணம் செய்ய முடியாதது, உங்களுடைய அதிகார பலம் செய்ய முடியாததை நீங்க துதிக்கும் போதே கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி செய்வார். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பழைய பாடு இணைந்து ஓ எஸ் மாறிடாய் மானேசரே, மாறாதவர் நாளுமே, கல்வாரி சிலுவை நீதிலே காணுதேயுமா அன்பிலே. மாறிடாய் மானேசரே,
மாறாதவர் அன்பு நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே ஆணுதேயும் அன்பிலே மீண்டும் மாறினார் மானேசரே. மாறாதவர் அன்பு நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே ஆணுதேயும் அன்பிலே. கடைசி சொல்லலாமா? இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. இன்னொரு முறை கூட இயேசுவின் மகா அன்பிலே அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லை. ஹல்லேலூயா. மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி. ஒரே ஒருவர் தான் இந்த பூமியில சொன்னார். இந்த பூமியில வந்த நம் தேவாதி தேவன் மாத்திரம்தான் மோசையோடு சொன்னார். யாத்ரா 3:14 என்னுடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எபிரேயர் 13:8 சொல்கிறது, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எங்க தாத்தாவுக்கு எப்படி இயேசுவானவர் அன்புள்ளவராக இருந்தாரோ என் தகப்பனுக்கும் அப்படிதான் இருந்தார். என் தகப்பனுக்கு என் ஆண்டவர் இயேசு எப்படி அன்புள்ளவராக இருந்தாரோ எனக்கும் அப்படிதான் அன்புள்ளவராக இருக்கிறார். எனக்கு எப்படி அன்புள்ளவராக இருக்கிறாரோ என் பிள்ளைக்கும் அப்படித்தான் அன்புள்ளவராக இருக்கிறார். நம் சந்ததிகளுக்கும் அன்புள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் மாறவே மாட்டார். மனிதன் மாறுகிறான். பணம் இருந்தால் சேர்த்துக் கொள்ளுகிறான், பணம் இல்லைன்னா கொஞ்சம் பின்வாங்கி கொள்ளுகிறான். பலன் இருந்தால் ஒட்டி கொள்ளுகிறான். பலனற்று போகும்போது, வேலை இருக்கும்போது, வசதி இருக்கும்போது நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். இல்லையேல் நம்மை உதாசீனப்படுத்தி வெறுத்து தள்ளிவிடுகிறார்கள். இது ஆண்டவருடைய பண்பு அல்ல, இது மனிதனுடைய பண்பு. ஆனால் நீங்களும் நானும் சேவிக்கிற ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம் மேல வைத்த அன்பும் மாறுவதே இல்லை. நாம் தூரம் போனாலும் நமக்காய் காத்திருக்கிறார். ஏசாயா 30:18 படி, ஆனாலும் அவர் உனக்கு இறங்கும்படி உனக்காய் காத்திருப்பார் என்ற வார்த்தையின் படி காத்திருக்கிற ஒரு ஆச்சரியமான தேவன் இருக்கிற இடத்துல அப்படி எழும்பி நின்று ஆண்டவருடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் நாம் ஆராதித்து விட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே செல்ல போகின்றோம். Thank you wonderful holy Lord. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. அப்படியே வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி இந்த தபசு நாட்களின் ஆவிக்குரிய கூடுகின்ற 2வது வாரத்தில் கடந்த 2 நாளும் இந்த காலை ஆராதனையிலும் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இந்த மாலையிலும் நம்மோடு கூட பேசுவதற்கு ஆயத்தமாகத்தான். நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, எனவே தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவியினாலும் தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கள். இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் இந்த மாலை வேளை இந்த நிமிஷம் வரை நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறீர். எங்களை ஆச்சரியமாய் பாதுகாக்கிறீர். அப்பா, எல்லாரும் வாய் திறந்து, இது மௌனமாய் இருக்கிற நேரம் இல்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த எல்லா உபகாரங்களுக்காக கர்த்தரை துதிக்கிற ஒரு வேளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லாரும் வாய் திறந்து thank you Jesus. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாச அளவின்படி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவின் நிறைவின்படி இந்த மாலை வேளையில நல்ல வாய் திறந்து விட்டு கொடுத்து கர்த்தரை ஆராதிப்பீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்வது சாதாரணமான நன்மை அல்ல, இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை தருவார். உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன் இந்த மாலை வேளை நம்மை தேடி வந்திருக்கிறார். Thank you Lord. அவர் பாழானவைகளை பயிர் நிலமாய் மாற்றுகிறவர்.
இடிந்து போனவைகளை திரும்ப கட்டுகிறவர். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்னவர். முந்தினவைகளை நீ நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவளை நீ சிந்திக்கவும் வேண்டாம். இதோ உன் வாழ்க்கையில நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். இதை நீ அறியாயோ? நான் வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குவேன், அவாந்தர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவேன். நான் இதை செய்யும் அந்த நாளில் உனக்கு விரோதமாய் எழும்பின, உனக்கு விரோதமாய் பகைத்து உன்னை உதாசீனப்படுத்தின கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் காட்டு மிருகங்களும் எங்கே கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் கனத்தை பெறுவது நிச்சயம். இந்த மாலை வேளையில் வாய் திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா, thank you Lord. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே. பின்னால் இருக்கிற வரைக்கும் சத்தத்தை உயர்த்தி நீங்க போதும். நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மாயக்கிட்டாலும் மாயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மாயக்கிட்டாலும் மாயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், மனிதர் என்னை, நான் சூழ்நிலையை பார்க்கல ஆண்டவரே, உங்க முகத்தை பார்க்கிறேன். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே.
வருவாரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். மாம்சமான அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான அவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று பர்வாலிபர் கடைசி காலம். ஆனால் இது ஒரு எழுப்புதலின் காலம். ஆமென், ஹalleluya. பர்வாலிபர் யாவரும் தேவனுடைய பிள்ளையே, தரிசனம் சொல்வாரே, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பெத்தேகோ சேனாளியின் போல பெரிதான முழக்கத்தோடு, பெத்தேகோ சேனாளியின் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய உன்னதத்தின் பலன் இறங்கட்டும். Fill my people, O Lord. Anoint everyone, O Lord. பாவமுள்ளவன் மேல் கண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அதை போல் தாரும் தேவா, தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, இந்த பலவீன நேரங்களில் சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லும் போதே ஒரு புது பலன் இறங்குகிறது. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. சிறகுகளின் நிழலில் என்னென்று மகிழச் செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்னென்று மகிழச் செய்தீர். தூயவரே தூயவரே, எங்கள் துணையாளரே, என் துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே எங்கள் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எங்கள் உயிர் உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாட
கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ கிருபையை, தேவ பலனை அனல் மூட்டி எழுப்பும்படிக்கு Thank you. இந்த மாலை வேளையில் ஆவியானவருடைய பலன் ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வாஞ்சிக்கிற தாகத்தோடு கூட கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய வல்லமை நாவினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இளைப்படைந்தவனை இளைப்பார பண்ணதற்கு இளைப்பாறுதல் இதுதான், 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 இதுதான். நல்ல நல்ல விட்டு கொடுக்கும் போது கர்த்தருடைய வல்லமை அக்கினி சிலர் மேலே இறங்குகிறது. அது எல்லா பதர்களையும் இப்பொழுது அவருடைய நெருப்பு அக்கினி தழல் சுட்டரித்து போடுகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற எல்லா மந்திர கிரிகளை, சூனிய வல்லமைகளை அவர் நிர்மூலமாக்குகிறார். பிசாசின் தந்திர கிரிகள் எல்லாம் இப்பொழுது அழிந்து போகிறது, எரிந்து சாம்பலாய் போகிறது. Thank you Lord. ஒரு விசேஷித்த அசாதாரணமான வல்லமை. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்தார்கள், ஆழத்தின் மேல் ஆழத்தை காணத்தக்கதாக. ஓடினாலும் இளைப்படையாது, நடந்தாலும் சோர்ந்து போகாது. புது பலத்தால் உங்களை நிரப்புகிறார், புது பலத்தால் நிரப்புகிறார். நீங்க கர்த்தரை துதிக்கிற இதே வேளையிலே ஒரு பலத்தின் ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்கிறார். பயத்தின் ஆவி வெளியேறுகிறது. பலத்தின் ஆவியானவர், பலமும் தெளிந்த புத்தியும் அன்பும் உள்ள ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். பயத்தின் ஆவி தானாகவே வெளியேறுகிறது. இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? வலது கரத்தை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பேன். கடைசி சொல்லலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து. எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா, இயேசு போதுமே. பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ராஜா கடைசி அவர் அழைப்பு கொடுக்கிறார். நான் நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்கல, இந்த அக்கினி சூளைக்கு இரையாவார்கள் என்று சொல்லி. ஆனா தைரியமா 3 வாலிபர்கள் ராஜாவுக்கு முன்னால நாதஸ்வரம், கிண்ணறம், மேள வாத்தியங்கள் எல்லாம் பலமாய் முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா தைரியமா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 யூத துரைமார்க்கத்தை சேர்ந்த வாலிபர்கள் தைரியமாய் அவர்கள் சொன்ன காரியம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்லுவீங்க, நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். மனிதனுடைய கைக்கு, அதிகாரத்தினுடைய கைக்கு, பிசாசனுடைய கையிலிருந்து என்னை விடுவிக்க, இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்க, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்க, நான் கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுதலையாக்க, நான் கடந்து போகிற இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார்.
காரணம் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர், மகா பெரியவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க கைகளை தட்டி, ஆண்டவரே நீ பெரியவராயிருக்கிறீர், நீ பெரியவராயிருக்கிறீர், நீ சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். இந்த உலகத்தில் என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் பிசாசின் தந்திர திட்டத்திலும் நீ பெரியவராயிருக்கிறீர். அவருடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தும்படிக்கு, அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தும்படிக்கு கையையும் காலையும் புது கயிறினாலே கட்டி போட்டு தான் அந்த 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினி சூளைகளை தூக்கி போடப்பட்டார்கள். ஆனா என்ன நல்ல தகப்பன் பாரு, நீ போகிறதுக்கு முன்னாலே நான் உனக்கு முன்னால போவேன். நீ தண்ணீரை கடந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன், நீ அக்கினி நடந்தாலும் உன் கூட இருக்கிறேன். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றி எரியாது என்று சொல்லி ஏசாயா 43:1-2 சொன்னவர். நல்ல நல்ல கைதட்டல, நல்ல கரங்களை தட்டி. வார்த்தை உங்களை தேடி வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது, இந்த ரேமா உங்களை தேடி வருகிறது. கர்த்தருடைய ஏமான் வல்லமை நிறைந்த வார்த்தை, அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களை தேடி வருகிறது. கமா, நீங்க இருக்கிற சூழ்நிலையில வெந்து போவதில்லை, நீங்க இப்ப கடந்து போகிற சூழ்நிலையில அழிந்து போவதில்லை, நீங்க இப்ப கடந்து போகிற இந்த சூழ்நிலையில அமிழ்ந்து போவதும் இல்லை. உங்களை தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிற ஒரு தகப்பன் இந்த மாலை வேளையில் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உனக்காய் யுத்தம் செய்யும்படிக்கு, உங்களுக்காய் வழக்காடும்படிக்கு, உங்களுக்காய் நின்று ஏமான் அவர் தன்னுடைய யுத்தத்தை செய்யும்படிக்கு அவர் பராக்கிரமசாலியாய் எழுந்திருக்கிறார். யார் உள்ள தூக்கி போடுவதற்கு காரணமாயிருந்தால் அந்த ராஜாவின் கண்ணையே திறக்குகிறார். உள்ள தூக்கி போட்ட வாலிபர்கள் கருகி மரித்து போனார்கள். ஆனா எந்த ராஜா உள்ள தூக்கி போட்டானோ அவனுடைய கண்ணை முதல்ல கர்த்தர் திறக்கிறார். ஆண்டவர் இயேசு பிறக்கிறதற்கு ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தவன் இந்த ராஜா. ஆனா அவன் கண்ணை திறந்த மாத்திரத்தில் என்ன சொன்னான் தெரியுமா? 3 வாலிபர்களை நாம் கையும் கால்களையும் புது கயிறுனால கட்டி உள்ள போட்டோம். ஆனா இங்கு ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். 4வது ஆளின் சாயல் சாதாரணமான சாயல் அல்ல, அது தேவனுடைய சாயல். நல்ல 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 நீங்க கடந்து போகிற சூழ்நிலைக்கு முன்பதாக ஒரு மகா பெரிய தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த சகலத்திற்கும் எஜமானன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ, என் பிள்ளை கருகி போக கூடாது, என் பிள்ளையினுடைய சரீரத்தில் ஒரு சேதமும் ஏற்படக்கூடாது, என் பிள்ளையினுடைய பொருளாதாரத்தில் சேதம் ஏற்படக்கூடாது, என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் ஒரு சேதமும் ஏற்படக்கூடாது என்று சொல்லி அவரே உலாவிக் கொண்டிருக்கிறார். விடுதலையோடு கூட உலாவினார்கள். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவங்களுடைய சரீரத்துல அவங்களுடைய ரோமம் ஒரு சின்ன அக்கினியின் மனம் கூட வீசல. அவங்க போட்டிருந்த உடையில ஒரு சின்ன அக்கினி மனம் கூட இல்லை. ஆனா கயிறு மாத்திரம் எப்படி தெரிப்புண்டு போனது என்பது தெரியாது. நல்ல நல்ல இந்த ராத்திரி வேளையில உங்களை கட்டி வைத்திருக்கிற கண்ணிகள், நான் தைரியமா சொல்றேன், ஆராதிக்கிற இந்த வேளையில கண்ணிகள் தெரிப்புண்டு போகிறது, கண்ணிகள் தெரிப்புண்டு போகிறது. கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளில் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை. Thank you Lord. இப்ப அந்த ராஜா அந்த 3 வாலிபர்களை வெளியே கொண்டு வர சொல்லி என்ன சொன்னா தெரியுமா? இவர்கள் ஆராதிக்கிற தேவனே ஜீவனுள்ள தேவன், இவர்கள் ஆராதிக்கிற தேவனே ஜீவனுள்ள தேவன், இவரை போல நல்லவர் இந்த பூமியில ஒருவரும் இல்லை. நான் நிறுத்தின பொற்சலையை வணங்க சொன்னேன், ஆனா இப்ப அவரே கட்டளை கொடுக்கிறாரு, ஒருவர் கூட பாக்கி இல்லாம எல்லாரும் இவர்கள் ஆராதிக்கிற தேவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்று சொல்லி, இதை போல பெரிய சாட்சி வேற என்ன வேணும்? ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு ஏசாயா 27:2-3 சொல்கிறது, நான் நித்தமும் அவர்களை பாதுகாப்பேன், நான் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி
அவளை சுற்றிலும் வேலி அமைத்து இரவும் பகலும் நான் அவர்களை பாதுகாத்து, உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ, நன்மை தேவையோ, ஆசீர்வாதம் தேவையோ, விடுதலை தேவையோ, பலன் தேவையோ, பணம் தேவையோ, எதிர்காலத்தின் திட்டங்களில் தேவை இருக்கிறதோ, நான் ஆச்சரியமாய் அவர்களை நடத்துவேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு நான் காத்துக்கொள்ளுவேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் உங்கள் கரங்களை இந்த ராத்திரி வேளையில பிடித்திருக்கிறார். சொல்ல போற ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசுங்க அப்பா. உங்க சத்தத்தை மாத்திரம் நான் கேட்கணும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த மாலை வேளையில கேட்கலாமா? இருதயத்தை திறந்து கொடுத்து கேட்க போகிறோம். 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்தில் அவன் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரின் ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருணாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரே, தயை தந்து மாற்றுவாரே. மாயையில் மயங்கினோரே, தயை தந்து மாற்றுவாரே. தூயாவிந்திடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். தூயாவி ஈந்திடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். அருணாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். கிருபை நிறைந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கணும். உங்க சத்தத்தை மாத்திரம் நாங்க கேட்கணும் ஆண்டவரே. உலகத்தின் சத்தங்களை எல்லாம் கேட்டு அழுத்து போன எங்களுடைய இருதயம் உடைய சத்தத்தினாலே பூரிக்கட்டு, உடைய சத்தத்தினாலே உயிர்ப்பிக்கப்படும். உடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமையும் அதிகாரமும் கிருபையும் இரக்கமும் உண்டப்பா. நீர் உமது வசனத்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பிப்பீரா, எங்களை பலப்படுத்துவீரா, நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை எங்களுக்கு காட்டுவீரா. உடைந்த இருதயங்கள் இன்றைக்கு பலன் கொள்ளட்டும். கல்லான இருதயம் இன்றைக்கு நவமான நல்ல இருதயமாய் மாறட்டும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் இடைப்படுவீரா. என்னையும் எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசின் தந்திர திட்டங்களையும் அவனுடைய கிரியைகளையும் செயலற்று போக பண்ணுகிறேன். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம்.
வார்த்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பிக்கிற தெய்வ கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். கனம், துதி, மகிமை எல்லாம் ஒரே ஒருவருக்கு மாத்திரம் எடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தில் இந்த 3வது நாளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறுதி நாளுமான பிரதான நாளில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த, மகிமைப்படுத்த ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கொடுத்த இரக்கத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3 நாளும் எங்களை அன்போடு கூட அழைத்து சில மாதங்களுக்கு முன்பதாகவே என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அழைப்பு கொடுத்த அருமையான ஐயா ரெவரண்ட் மோசஸ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பணிகளை கர்த்தர் இன்னும் விரிவாக்குவாராக. தொடர்ந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அதே போல உங்களுடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு கமிட்டி மெம்பர்ஸுக்காக ஒரு நாளும் பகலில் இரவில் எங்களுக்கு நல்ல போஷாக்கை கொடுக்கிற அன்பு சகோதரர்களுக்காய், குடும்பங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா விதத்திலும் எங்களை கண்ணு கருத்துமாய் கவனிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய வல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 6:10 சொல்கிறது, ஊழியங்களுக்காய் படுகின்ற படப்போகின்ற அந்த பிரயாசத்துக்கு பேர் அன்பின் பிரயாசம். அதை மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதியுள்ள தெய்வன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:10 படி நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக என்று நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல இந்த 3 நாளும் இந்த கூடுகையிலே கலந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சோமனூர் திருச்சபையை கர்த்தர் இன்னும் இதனுடைய எல்லைகளை விசாலமாக்கி, தேவையுள்ள எத்தனையோ பேர் உங்களை சுற்றிலும் இந்த பகுதியை சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களையும் இனி வருகிற நாட்களில் இந்த ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வருவாராக. ஆண்டவருடைய வல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று. இங்கு அதிகாரிகள் வரணும், இந்த பிராந்தியத்தினுடைய எம்எல்ஏ வரணும், இந்த பகுதியில் உள்ள எம்பி வரணும், அமைச்சர்கள் எல்லாம் வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் அவருடைய ஆலயத்தை தந்திருக்கிறார். ஏசாயா 56:7 சொல்கிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அழைக்கப்படும். இதிலே நான் சகல ஜனங்களையும் அழைத்து கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். மகிழ்ச்சியை கொடுக்கிற இடம்தான் இது. என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் இல்லை. நம்முடைய இருதயத்தில் விசாரங்கள், வியாகுலங்கள், சஞ்சலங்கள், நெருக்கங்கள், பாரங்கள் பெருகும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து நம் பாரத்தை இறக்கி வைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ வெறுமையாய் போக போவதில்லை, உன்னை சந்தோஷத்தோடு நீ எதிர்பார்க்கிற நன்மையோடு கூட உன்னை நிரப்புவேன் என்று சொல்லி மகிழ்ச்சினாலும் நன்மையினாலும் நிரப்புகிற ஸ்தலம் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவருடைய வாசஸ்தலம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இது வெறும் பில்டிங் கிடையாது, இது வெறும் கன்ஸ்ட்ரக்டட் கட்டடம் இல்லை. இது கர்த்தர் சங்கீதம் 11:4 படி இங்கு பெரியவராய் வாசம் பண்ணுகிறார். அவர் பெரிய காரியங்களை அவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஒருவேளை நேற்று, அதன் முந்தின தினம், இன்றைக்கு புதிதாய் இந்த ஆலயத்திற்குள் வந்திருப்பீங்கன்னா, சிலரை நீங்கள் அழைத்து கொண்டு வந்திருப்பீங்கன்னா, நான் தைரியமாய் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் மாறுகிறவர் அல்ல. செத்து போன தேவனை நாம் ஆராதிக்கல. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மரணத்தை ஜெயித்த ராஜாதி ராஜாவை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாங்கள் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த மெய்யான தம்பி குருபாதம் பாஸ்கருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இங்கே வந்த பிறகுதான் தெரியுது, எங்களுடைய ஊரில் உள்ள ஏராளமான பேர் இங்கே இருக்கிறாங்க. எனக்கு அறிமுகமானவர்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள்.
நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அந்த அருமையான தம்பியிடத்தில் நீங்கள் கேட்டால், நான் கிரிக்கெட் விளையாடும் போது இவங்கெல்லாம் அந்த பந்து தூக்கி போடுறதுக்காக கிரவுண்டுக்கு வெளியே நின்றவர்கள், நான் மேடலில் நின்று பாடுகிறதை பார்த்து கேட்டவர்கள், ரசித்தவர்கள், அவங்களுடைய கண்களுக்கு முன்பு இன்றைக்கு ஆண்டவர் என்னை இங்கே ஒரு ஊழியக்காரனை நிறுத்தி இருக்கிறார். கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. திறந்த இருதயத்தோடு கூட காத்திருப்போம். அவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த மாலை வேளையில் நாம் தியானிக்கும்படிக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதில் உள்ள 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கப் போகின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:16 நாம் வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கைகளை உயர்த்தி நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, சத்தம ஹல்லேலூயா. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்த நாட்களில் நாயின் ஊர் என்கிற அந்த ஊருக்கு போகும்போது அந்த பட்டணத்து வாசலுக்குள் இவர் போகின்றார். ஆனால் இவருக்கு எதிரிட்டு 4 பேர் பாடையில ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வாலிபனை சுமந்து கொண்டு வந்த ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் ஒரு சகோதரி தன்னுடைய தலையில் மார்பில் அடித்துக்கொண்டு கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கின்றார். யூதர்களுடைய பாரம்பரிய சட்ட திட்டங்களின் படி 12 வயது தாண்டின பிறகு 13 வயதில் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்து விடுவார்களாம். சரியான வயது என்று சொல்லி நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்ட திட்டத்தின்படி 18 வயது பூர்த்தியானதான் எல்லாமே நடக்கிறது. அது லைசன்ஸா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் 18 இயர்ஸ் டீன் அவர் தாண்ட வேண்டும். 18 தாண்டினாதான் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று சொல்லி, அப்படி ஒரு அபலை பெண்மணி தன் இள வயதில் கணவனை இழந்து போனவள். அவளுடைய சொத்து, அவளுடைய சம்பத்து எல்லாம் இந்த ஒரே வாலிபனை நம்பித்தான் இருந்தது. திடீரென்று அவளுடைய காதுகளில் ஒரு செய்தி வருகின்றது, நீ நம்பி இருக்கிற உன்னுடைய மகனும் மரித்து போனான் என்கிற செய்தி. நீங்கள் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்க வேண்டும். 15 வசனம் வரைக்கும் வாசிப்பீங்கன்னா சம்பவம் உங்களுக்கு தெரியும். 16வது வசனத்தில் அந்த ஜனங்கள் சொன்ன சாட்சியைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட அதுல ஒரு வார்த்தையைத்தான் உங்களுக்கு உள்ள ஆழமாய் அழுத்தமாய் வைக்க விரும்புகின்றேன். இப்போ அந்த வாலிபனை பாடையில சுற்றி சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறவர் வாசலுக்குள்ளே நுழைகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமை அன்றி வேறு ஒன்றுக்கும் வருவதில்லை, ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னவர் பட்டணத்திற்குள் நுழைகிறார். பட்டணத்துக்கு வெளியே ஒருவன் ஒரு முழு குடும்பத்தின் சமாதானத்தை, ஒரு முழு குடும்பத்தின் சந்தோஷத்தை, ஒரு முழு குடும்பத்தின் எதிர்கால நம்பிக்கை சிதைத்து போட்டவன் அவனது பாடலை தூக்கி சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு அதை பார்க்கிறாரு. அந்த பெண்மணியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அழாத, weep no more, நீ அழுதது போதுமா என்று சொல்லி அவர் உடனே 4 பேர் தூக்கிட்டு சுமந்து போனான். பார்த்தீங்களா? அவனை நிறுத்த சொன்னாரு. இப்போ சத்தமாய், உரத்த சத்தமாய் சொல்லுகிறார், வாலிபனே எழுந்திரு, ரைஸ் அப், எழுந்திரு என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் எழும்பி உட்கார்ந்து இருக்கிறான்.
இப்போ இந்த காட்சியை பார்க்கறாங்க. அழுதவள் சந்தோஷம் அடைகிறாள். எல்லாரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் சேவிக்கிற ஆண்டவர் இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல. நீங்களும் நானும் சேவிக்கிற ஆண்டவர் விழுந்து போன மனுக்குலத்தை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர் மாத்திரம் அல்ல, நம்மை சந்திக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. சத்தமேலே ஹல்லேலூயா. நம்மை சந்திக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் சந்திக்கிற ஒரு பகுதி இருந்தது. நீங்கள் யாத்திராகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 42, 43வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் சந்திக்கிற ஒரு பகுதியை வைத்திருந்தார். அதுலதான் ஆண்டவர் அந்த மேகத்தூணில் வந்து இறங்கி நிற்பார். கேருபீன்களுக்கு மத்தியில், சேராபீன்களுக்கு மத்தியில் வந்து பலத்த சத்தத்தோடு கூட தன் ஜனத்தோடு பேசுவார். ஆசாரியன் அதை ஜனங்களுக்கு சொல்லும்படிக்கு ஆசாரியனே நடக்கத்தோடு கூட நிற்பான். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் இன்றைக்கு அதே பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து நிறைவேற்றி முடித்துவிட்டு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராய் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து ஒருவர் கூப்பிட்டாலும் அங்கேயும் என் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஒருவர் கூப்பிட்டாலும் அங்கேயுமே இருக்கிறார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒருவர் கூப்பிட்டாலும் அங்கேயுமே இருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கை வைத்து சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. தைரியமாய் ஒரு தேவ பிள்ளை மார்பில் கை வைத்து சொல்ல முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பாவத்தை ஜெயித்தவர், சாபத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்பினவர்கள் நம்மை கைவிடலாம். நம்பின எல்லா பொருட்களும், ஏதுக்களும், பணம், பொருள், எல்லா சூழ்நிலையும் நம்மை கைவிடலாம். நாம் நம்புகிற ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவன். கைவிட தெரியாத அவருக்கு. அல்லேலூயா. எண்ணாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கு ஒரு பெரிய வாக்குவாதமே வந்தது. யாரை கர்த்தர் ஆசாரியனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார், யாரோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை எல்லாம் அழைத்து மோசையோடும் ஆரோனோடும் கூட ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். கோத்திரத்துக்கு ஒருவனாய் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த 12 கோத்திரத்துக்குள்ள யார் தலைவனாய் தெரிந்தெடுக்கிறீர்களோ அவன் ஒவ்வொரு கோலை கொண்டு வர வேண்டும். அந்த கோல் எங்கே வைக்க வேண்டும்? ஆண்டவர் சந்திக்கிற அவருடைய சந்திப்பின் ஸ்தானத்தில் கொண்டு வைக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சன்னிதானத்தில், அவருடைய சமூகத்தில் அந்த 12 கோல்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. யாரை கர்த்தர் உண்மையாய் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி கட்டளை கொடுத்திருந்தார். இப்ப 12 கோல் தேவனுடைய சன்னிதானத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த நாளில், சந்திக்கும் நாளில் ஆண்டவர் அந்த பகுதியில் இறங்கி வந்து ஒருவனுடைய கோலை ஆச்சரியமாய் அவர் துளிர்க்க பண்ணினார். அந்த கோல் துளிர்த்தது. அந்த கோல் துளிர்த்தது மாத்திரமல்ல, இலைகளை விட்டு பூக்களை பூத்து அதுல வாதுமை பழமும் வந்தது. ஒரு ராத்திரியில் இதெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்டால், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்கும் பிரதர்? ஒரு ராத்திரியில் இதெல்லாம் நடக்குமா? நான் இந்த காலை வேளையில் என்னுடைய சாட்சியை சொல்லும்போது சொன்னேன், 6 மாதம் படுத்த படுக்கை இருந்தவனை ஒரு ராத்திரியில் செத்து போன எல்லா சரீரங்களுக்கும் ஜீவனை கொடுத்து 32 வருஷமா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று என்னை உயிருள்ள சாட்சியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. Will it happen to me? எனக்கு இது நடக்குமா? என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில் இது நடக்குமா? என்னுடைய குடும்ப வாழ்க்கை பட்டு போனது, என்னுடைய எதிர்காலம் பட்டு போனது, என்னுடைய வாழ்க்கை நம்பிக்கையெல்லாம் நான் அற்றுப்போன சூழ்நிலையிலே
எசேக்கியேல் 37:11 படி, அப்போஸ்தலர் நடபடிகள் 28:13-14 வசனங்களின் படி என்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. நம்பிக்கை எல்லாம் அற்று போன சூழ்நிலையிலே யூரோ கிலிதோன் என்கிற கடும் காற்று மோதிக்கொண்டிருக்கிறது. என்ன செய்யணும்னு தெரியல. தப்பி பிழைப்பேனா, வழி இருக்கிறதா என்று சொல்லுவீங்கன்னா, இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சந்திக்கும்படிக்கு உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மகனே மகளே, உன்னை சந்திக்கும்படிக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீங்களும் நானும் ஆண்டவரை தேடி வரவில்லை, அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அதனாலதான் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நீங்களும் நான் அவரை சுமந்து கொண்டு போகணுங்கிறது இல்ல, அவர் உங்களை என்னை தோளில் தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாதவராய் இருக்கிறார். அந்த இரவோடு இரவாய் ராத்திரி வேளையில் ஆண்டவர் சந்தித்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனுடைய கோல் துளிர்த்தது, அது இலை விட்டது, பூ பூத்தது, அது வாதுமை பழங்களையே கொடுத்தது. ஆச்சரியமா எல்லாரும் பார்க்கிறார்கள். எல்லாரும் அமைதியா மாறிட்டாங்க. அவர் சந்திக்கும் ஸ்தானத்தில் தான் ஆண்டவர் உங்களையும் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அன்றைக்கு யோபு கடந்து போன சூழ்நிலையில அவனுக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா? யோபுவின் புத்தகம் 19வது அதிகாரத்தில், யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரம் 3-4 வசனங்கள் இப்படி சொல்கின்றது. யோபு 23:3-4 வசனங்களை நான் வாசிக்க கேட்கலாம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாய் இருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் நான் அவரை எங்கு பார்த்து அவரை சந்திக்கலாம், அவர் எங்கே என்னை சந்திப்பார் என்று சொல்லி யாராவது என்னிடத்தில் சொன்னால் நலமாயிருக்கும். ஆண்டவர் என்னை எப்பொழுது சந்திப்பார், எங்கு சந்திப்பார் என்று சொல்லி யாராகிலும் சொன்னால் அது நலமாயிருக்கும். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, யோபனுடைய அங்கலாய்ப்பு, யோபனுடைய பரிதவிப்பு, யோபனுடைய ஏக்கமெல்லாம் என் ஆண்டவரை நான் எங்கு கண்டு சந்திக்கலாம்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நிலை இதுதான். Where shall I meet him? எங்கு நான் அவரை சந்திக்க முடியும்? என் பிரச்சனை குடிதான பிரச்சனை. யோபு என்ன சொல்கிறார் பாருங்கள். 29வது அதிகாரத்துல 2, 4, 6 வசனங்கள் இப்படி சொல்கின்றது. ஐயோ, அந்த முந்தின சீர் எனக்கு இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும். அன்றைக்கு என்னுடைய பாதங்களை கழுவதற்கு கண்மலையிலிருந்து எண்ணெய் புறப்பட்டு வந்தது, நெய் புறப்பட்டு வந்தது. ஐயோ, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலையிலிருந்து எனக்கு எவ்வளவு நன்மைகள் வந்தது. நான் வெளிச்சத்துக்கு காத்திருந்த போது இருள் என்னை மூடிக்கொண்டது. அன்றைக்கு கர்த்தருடைய தீபம் என் வீட்டில் என் சிரசில் இருந்தது. ஆனா இன்றைக்கு எல்லாம் அணைஞ்சு போயிடுச்சு. கர்த்தருடைய ரகசிய செயலின் கூடாரத்தின் மேலே இருந்தது. ஐயோ, நான் இழந்து போனேன். I have lost everything. ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் பாடலும் பழமொழியுமாய் மாறி போயிட்டேன். அந்த சீர், அந்த செல்வச்சீரி நாட்கள் எனக்கு இப்பொழுது இருந்தால் நலமா இருக்குமே. எங்கே நான் அவரை கண்டு சந்திக்கலாம்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நிலை இதுதான். ஏதோ நடமாடுகிற பிரதர், ஏதோ போற, ஏதோ வாழ்க்கை போகுது. காலையில் எழும்பினால் காலை ஏன் வருகிறது, இரவில் தூங்கினால் இப்போ மறுநாள் வருமா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட தான் படுக்கைக்கு போகின்றேன். இரவிலும் எனக்கு இன்பமான நித்திரை இல்லை, நான் அமைதல் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று அநேகர் புலம்பி அங்கலாய்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த மாலை வேளையில அன்னைக்கு நாயின் ஊர்ல மாத்திரம் அல்ல, இந்த சோமனூரிலும் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் அல்ல, உயிர் தெழுந்த இரட்சகர் இயேசுவாய் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவர் மாத்திரம் அல்ல, நம்மை சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆச்சரியமான தேவன். யோபுவை சந்தித்தாரா என்று நீங்கள் கேட்டால், யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசித்தால், அதுவரைக்கும் அவனுடைய காதுகளினால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனா முதல் முறையா
தன் கண்களை ஏறிட்டு பார்க்கின்றான். அந்த ஜீவனுள்ள தகப்பனை சந்திக்கிறான். அப்ப சந்தித்த பின்பு என்ன சொன்னான் தெரியுமா? அந்த மகத்துவமுள்ள தேவனை என் கண்கள் கண்டதே, நான் நீசன், நான் தோளிலும் சாம்பலுக்கும் ஒப்பானவன் என்று தன்னை தாழ்த்தினான். அவனுடைய பிந்தின நற்செய்தி எப்படி இருந்துச்சு தான் தெரியுமா? இன்னைக்கு காலையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எசேக்கியேல் 36:11 நான் அடிக்கடி பேசுகிற ஒரு பகுதி அது. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை கொடுப்பேன் என்ற ஒரு 9வது வசனத்தில் பதில் சொல்றாரு. நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன். ஆமென், அல்லேலூயா. அதுல ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. 9 முதல் 11 வரைக்கும் எசேக்கியேல் 36 வாசிப்பீங்கன்னா ஏராளமான ஆசீர்வாதம் இருக்குது. கடைசியில சொல்றாரு, யோபனுடைய வாழ்க்கையில் இது நடந்ததா என்று சொல்லி கேட்டால் யோபு 42:10-12 சொல்லுகிறது. யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திப்பதற்கு, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சந்திப்பதற்கு, நேசிக்கிற ஒரு நபரை சந்திக்கிற சந்திப்பை பார்க்கிலும் நீங்களும் நானும் அந்த ஜீவனுள்ள தேவன் சந்திக்கிற சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். அவர் நம்மை சந்திப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் முந்தின சீரை பார்க்கிலும் நமக்கு நற்சீரை கொடுத்து 2 மடங்கு நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினால் நிரப்ப அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்புவீங்கன்னா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை சந்திக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற மேன்மையான அனுபவங்களை வேதம் ஏராளமான பகுதிகளில் காண்பிக்கிறது. மிக வேகமாக 2 காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் நம்பர் 1, யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். யாத்திராகமம் 3:18, 4:31 இந்த 2 வேத பகுதிகளையும் வாசிக்க கேட்க போகின்றோம். அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆமா, ஏன் ஆண்டவர் தமது ஜனத்தை சந்தித்தார் தெரியுமா? என் ஜனம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது, அடிமைத்தனத்தின் நுகத்தில் இருக்கின்றது. ஐயோ, அவர்கள் கூக்குரலிடுகிற சத்தம் பரலோகத்தில் இருக்கிற எனக்கு எட்டிற்று. 1-2 வசனங்களை நீங்கள் நிதானமாய் வாசித்து பார்த்தால் யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு நேராக திருப்புவீர்கள் என்றால் 7வது அதிகாரத்தில் 1 முதல் 20 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்த்தால் இஸ்ரவேலர் எப்படியாய் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். ஆளோட்டிகள் அவர்களை ஒடுக்க யாத்திராகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் இஸ்ரவேலர் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. ஆளோட்டிகள் அவர்களை உபத்திரவப்படுத்த பாரமான நுகங்களை அவர்கள் மேல சுமத்தி அவர்களே பணிகளை செய்யணும், அவர்களே தாளடிகளை அறுக்கணும், அவர்களே செங்கல்லை அறுத்து சுட்டு அதை எல்லாவற்றையும் செங்கல்களாக்கி பிரமிடுகளை அந்த எகிப்தியருக்கு கட்டி கொடுக்கணும். கட்டடங்களை கட்டுகிற பணி அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அவர்களுக்கு மேல கண்காணிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஐயோ, அவர்கள் பட்ட வேதனைக்கு, கஷ்டத்திற்கு அளவே இல்லை. 430 ஆண்டுகள் அவங்க பட்ட வேதனைக்கெல்லாம் ஒரே ஒரு ராத்திரியில் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்தார். ஏன் ஆண்டவர் தமது ஜனங்களை சந்திக்கிறார் தெரியுமா? என் ஜனம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது, நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பட்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பி அவர்கள் என்ன செய்யணும்? என்னை ஆராதிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு சிறையிருப்பு திரும்பின உடனே ஒரு சாட்சி சொல்லிட்டு ஆண்டவருக்கு தோத்திரம்,
ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு, ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அதுக்கு பிறகு ஆண்டவருக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிடுறோம். அப்புறம் அடுத்து ஒரு வயிற்று வலி, அப்புறம் அடுத்து ஒரு பிரச்சனை, அப்புறம் அடுத்து ஒரு நெருக்கடி இருக்கும்போது தான் ஓஹோ சோமனூர்ல இப்படி ஒரு சர்ச் இருக்குதோ, இப்படி ஒரு போதகர் இருக்கிறார், இப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் நம்மை தேட வரும் அளவிற்கு காரியம் மாறுகிறது. நோ நோ நெவர். ஆண்டவருடைய ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்கு அவர் எதிர்பார்க்கிற காரியம் தெரியுமா? என் ஜனம் விடுதலையோடு கூட என்னை ஆராதிக்க வேண்டும். பலி செலுத்தி ஆராதிக்கணும். என்ன பலி செலுத்தணுமா? ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்கிறது. ரோமர் 12:1 நான் வாசிக்க கேட்கலாம். அப்படி இருக்கு சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எது புத்தியுள்ள ஆராதனை தெரியுமா? நம்மை ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணுமா? சத்தமா சொல்லுங்களேன். ஜீவ பலியா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார், தரிசனத்தை நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். He was so happy. 100 வயசுல யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், ஒரு கிழவனுக்கும் ஒரு கிழவிக்கும். 100 வயது கிழவனான ஆபிரகாமுக்கு 90 வயது பாட்டியமாவாகிய சாராளுக்கு சரீரம் செத்து போனது. ரோமருக்கு எழுதின நிருபம் 4:19 முதல் 21 வசனம் அப்படி சொல்கிறது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பமும் செத்து போனது, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் நின்று போனது. இனி ஒரு இன்பம் பிறக்குமா? இனி வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? இனி தரிசனம் நிறைவேறுமா? வயது முடிஞ்சு போச்சு, சரீரமெல்லாம் பலனற்று போனது. இது எப்படி நடக்கும்னு சொல்லி ஆபிரகாமுக்கும் ஒரு கேள்வி, சாராளுக்கும் ஒரு ஐயப்பாடு. நகைக்கிறார்கள், நம்ப முடியல. ஆனால் ரோமருக்கு எழுதின நிருபம் 4:17 சொல்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு நல்ல தெய்வன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில ஒரு வேளை எந்த சூழ்நிலையும் எனக்கு இல்லை பிரதர், சகோதரனே, எந்த சூழ்நிலையும் இல்லை தம்பி, எந்த சூழ்நிலையும் எனக்கு இல்லை. there is no hope at all. நம்பிக்கையெல்லாம் மற்று போயிட்டேன். ஆனா நீங்க சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்குது. இது நடக்குமா? இது சம்பவிக்குமா? என் குடும்பத்தில் இதெல்லாம் அப்ளை ஆகுமா? will it applicable to my family, my situation? நான் சொல்றேன், கர்த்தரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆமென். சத்தமே இல்லையே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆபிரகாமால நம்ப முடியல, சாராளால நம்ப முடியல. ஆனா ஆபிரகாமுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த நான் வாசிக்க கேட்ட அந்த ரோமருக்கு நிருபம் 4:19 முதல் 21 திருப்பினீங்கன்னா, என் சரீரம் செத்து போனாலும், என் மனைவியாகிய சாராளுடைய கர்ப்பமே செத்து போனாலும், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சாகவே சாகல. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணாரு, உன்னுடைய சந்ததி 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. உண்மைதான்ப்பா. ஆனா அவர்களை பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணுவேன். 30 வருஷம் ஏன் எக்ஸ்ட்ரா? மோசே கொஞ்சம் அவசரப்பட்டு செயல்பட்டதுனால, ஆட்டுக்கு பின்னால தான் செய்த தவறை மூடுவதற்கா வனாந்தரத்தில் ஒரு ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அந்த 30 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அவன் மேல கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவனுடைய சகோதரர்கள் புரிந்து கொண்டார்கள், எங்கள் மேல ஆளுகை செய்ய, அதிகாரம் செலுத்த உனக்கு என்ன தைரியம் வந்துச்சு என்று சொல்லி, தன்னுடைய தவறு வெளிப்பட்டதே என்று சொல்லி
40 வருஷம் ஆண்டவர் ஆட்டுக்கு பின்னால வனாந்தரத்தில் அவனை அலைய வச்சு ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுத்தார். வேதம் என்ன சொல்லி தெரியுமா? வெண்கல வெல்லும் உன் கைகளால் வளையும்படிக்கு உன் கைகளை கர்த்தர் யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். சங்கீத புத்தகம் 18வது சங்கீதம் அதில் உள்ள 34வது 35வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அப்படிதான் வேதம் சொல்கிறது. வெண்கல வெல்லும் உன் புயங்களால் வளையும்படிக்கு உன் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். 40 வருஷம் மாத்திரம் அவருக்கு ட்ரைனிங் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். 40 வருஷம் வனாந்தரத்தில் இஸ்ரவேலர் படுத்தின பாடுகளை பார்த்த உடனே ஒரு நபர் கூட கானானுக்குள்ள வந்திருக்கவே முடியாது. எல்லாரும் அந்த வனாந்தரத்தில் அந்த மணலுக்குள்ள தான் புதைந்து போயிருப்பாங்க. அவ்வளோ பயங்கரமான ஆளு. ஆனால் இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, 40 வருஷம் நான் கொடுத்த ட்ரைனிங்கில் ரொம்ப சூப்பராக ட்ரெயின் ஆகிட்டான்ப்பா. அவனை போல உண்மையுள்ளவன் சாந்த குணமுள்ளவன் வேறு யாருமே இல்லைன்னு சொல்றாரு. கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீரை கொடுக்கிற ஒரு தெய்வம் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இஸ்ரவேலருக்கு கர்த்தருடைய வார்த்தை தேடி வருகிறது. நீங்கள் போகும்போது யாத்திராகமம் 3:21 சொல்கிறது, வெறுமையாய் போக போவதில்லை, வெறுமையாய் போக போவதில்லை. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மோசே நம்பினான். தன் ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு அவனை ஆண்டவராகிய தேவன் ஏசாயா 19:20 படி ஒரு இரட்சகனாய் தெரிந்து கொண்டார். இவன் போய் எப்போ ஆராதனை பண்ணணும்னு கேட்டானோ, நெருக்கம், பாடு, உபத்திரவம் முன்பை விட ரொம்ப அகோரமாய் எழும்பிற்று. தன் ஜனமே இவரிடத்துல போய், ஐயா வாசனையெல்லாம் கெடுத்து போட்டியப்பான்னு சொல்லும் அளவிற்கு வாதை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வேதனைக்கு மேல வேதனை பெருக 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 இப்ப ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். மோசையாலே தாங்க முடியல. ஆண்டவரே போ சொல்றீங்க, ஆனா எகிப்தில் உள்ள மந்திரவாதிகளும் கிரியை செய்கிறாங்களே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? இப்ப மந்திரவாதிகள் மேலெல்லாம் அந்த கொப்புளங்கள் வந்து இறங்கின போது என்ன சொன்னாங்க தெரியுமா? இது தேவனுடைய விரல். சத்தமே இல்லையே. இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. சூனியம் பண்ணிட்டாங்க பிரதர், மந்திரம் பண்ணிட்டாங்க பிரதர், என்ன செய்யணும்னு தெரியல. தகடு வச்சிருக்கிறான், தாயத்து வச்சிருக்கிறான், அதை பண்றான், இதை பண்றான். ஐயோ நான் எழும்ப விடாதபடிக்கு, பிசினஸ்ல நான் அடுத்த நிலைக்கு போக முடியாதபடிக்கு இதெல்லாம் தகடு, தாயத்து இதெல்லாம் வச்சு எனக்கு விரோதமா பயங்கர திட்டங்களை செய்கிறார்கள். நான் சொல்கிறேன், அந்த மந்திரவாதியே சொல்லுவான், இது கர்த்தருடைய பிள்ளை, இவனை தொடவே முடியாது. கர்த்தர் இவனுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். பொய் சொல்ல கர்த்தர் ஒரு மனிதன் அல்ல. என்னாகமம் 23:19 அப்படிதான் சொல்கிறது. மனம் மாறவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஆண்டவர் சொன்னதை செய்தாரா என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்டால், சங்கீத புத்தகம் 105வது சங்கீதம் 37வது வசனம் இப்படி சொல்கின்றது. சங்கீத புத்தகம் 105 37வது வசனம் இப்படி சொல்கிறது. வாசிக்க கேட்க போகின்றோம். சங்கீதம் 105:37 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆண்டவர் 430 ஆண்டு வேலைக்காரனா அடிமையா இருந்தவன ஒரு ராத்திரியில விடுதலை பண்ணாரு. இப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? எப்பா உன் தேவனை நீங்க ஆராதிக்க போறீங்க, நாங்க இங்க அழுது புலம்பிட்டு இருக்கிறோம், எங்க வீட்டுல உள்ள அந்த தலைப்பிள்ளைகள் எல்லாம் செத்து நாங்க எல்லாம் கண்ணீர்ல இருக்கிறோம், தயவு செய்து நீங்க போகும்போது இதெல்லாம் கொண்டு போங்கப்பான்னு சொல்லி எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டு பார்வோனுடைய அரண்மனையில் உள்ள அதிகாரத்தில் உள்ளவங்களான்னு சொன்னாங்க. பார்வோனும் சொல்லுகிறான், எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ராத்திரி வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சந்திக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி என்னை ஆராதிப்பதற்காக உன்னை சந்திக்கும்படிக்கு வந்திருக்கிறேன். நான் உன்னை வெறுமையாக அனுப்ப மாட்டேன், நான் உன்னை நிறைவோடு கூட அனுப்புகிறேன். நான் உன்னை சந்திக்கும் நாளில் உனக்கு விடுதலை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, எவ்வளவாய் நீ வேதனைப்பட்டியோ, எவ்வளவாய் நீ நெருக்கப்பட்டியோ, எவ்வளவாய் நீ ஒடுக்கப்பட்டாயோ
அவ்வளவாய் உன்னை நான் பலுகி பெருக பண்ணுவேன். உனக்குள்ள என்னை குறித்ததான பயத்தையும் வைத்து உனக்கு விரோதமாய் எந்த ஜனம் ஜாதி போராடுகிறதோ அவர்களுக்குள்ள கர்த்தரை குறித்தான பயத்தை நான் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமே, அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலர் புறப்பட்டு வராங்க. அந்த ராத்திரியில புறப்பட்டு வந்து இஸ்ரவேலருக்கு பின்தொடர்ந்து வருகின்றார்கள் பார்வோனுடைய சேனைகள். அந்த செங்கடல் இரண்டாக பிளந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். யாத்திராகமத்தின் புத்தகம் 14, 13, 14 வசனங்கள் நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் மகிமைப்பட போகின்றேன், பயப்படாதீங்க, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தராகிய நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொன்னவர் இப்போ அவர்கள் தைரியமாய் செங்கடலில் உலர்ந்த தரை நடப்பது போல நடந்து கொண்டு வருகின்றார்கள். நடந்து கொண்டு வந்த இஸ்ரவேலரை பின்தொடர்ந்த பார்வோனின் சேனைகள், குதிரைகள், அந்த குதிரையில ஏறி இருந்த அந்த வீரர்கள் எல்லாம் இப்ப சொல்றாங்க, இவர்களை நாம் நெருங்க முடியாதபடிக்கு கர்த்தர் இவர்களோடு கூட இணைந்து நமக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம். யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம், அதில் உள்ள 25, 26 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினான். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும் படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். போதும், அவ்வளவுதான். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்று நீங்கள் சங்கீதம் 56வது சங்கீதம் அதோட 9வது வசனத்தை திருப்புவீங்கன்னா, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். கை வைத்து சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. சத்துருக்கள் என்ன செய்வார்களாம்? பின்னிட்டு திரும்புவார்கள். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை சந்திக்கும் போது எந்தெந்த பகுதி நம்மை அடிமைப்படுத்தி எந்தெந்த விதங்களில் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோமோ அந்த கட்டப்பட்ட கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவரை ஆராதிக்கும்படிக்கு, விடுதலையோடு கூட அவரை ஆராதிக்கும்படிக்கு ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் சந்திக்கும்படிக்கு இந்த ராத்திரி வேளை நம்மை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. சொன்னபடியே ஆதியாகமம் 21:1-2 வசனங்களின்படி ஈசாக்கை கொடுத்தார். வாக்குத்தத்தத்தின் சந்ததியை கொடுத்துட்டு இப்ப சந்தோஷமா இருக்கும்போது இப்ப ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமை சந்திக்கிறார். என்ன சந்தித்தார் தெரியுமா? நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார், டெஸ்ட் பண்ணார். He tested Abraham. என்ன டெஸ்ட் பண்ணாரு? உன் ஒரே சுதன், உன் ஏக புத்திரன், அவனை என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, பலி செலுத்த. ஆண்டவரே, இப்பதான் குழந்தைய கொடுத்தீங்க, இப்பதான் அது ஆசையா வளர்ந்து பால் குடியெல்லாம் மறந்து கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டு இருக்கிறான், இவனை போய் எப்படி நான் பலி செலுத்துவது? கேள்வியே கேட்கல. தன் மனைவியிடத்திலும் சொல்லல. அந்த அம்மாட்ட சொன்ன, ஐயோ 60 நாளே அதுக்கு மேல போயிட்டுனாலே தாண்டிடுச்சு, 60 தாண்டிடுச்சுனாலே ஒரு மாதிரி கிருகிருக்கும்னு சொல்லுவாங்க. நீர் அதையும் தாண்டி 100 வயசுல குழந்தைய கொடுத்த, 100 வயசுல ஒரு மகனை தந்துட்டு எனக்கு 90 வயசுல ஒரு மகனை கையில கொடுத்துட்டு இப்போ வளர்ந்து பெரியவனாகும் போது இவனை பலி செலுத்தணும்னு நான் இவ்வளோ வேதனை. அந்த அம்மாட்ட ஒண்ணுமே சொல்லல, அமைதியா தன் மகனை அழைத்தார்.
கழுதையில சேணத்தை கெட்டினாரு, நெருப்ப கையில தூக்கிக்கிட்டாரு, பலி செலுத்துவதற்கு கட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டா, கையில கத்தியும் எடுத்துக்கிட்டாரு, கூட்டிகிட்டே போறாரு வேலைக்காரர்களோடு கூட. நீங்கள் அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை திருப்புவீங்கன்னா, தன் வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இங்கே இருங்கப்பா, நீங்க இங்கே இருங்க, நானும் என் மகனும் கர்த்தருக்கு பலி செலுத்திட்டு அவரை ஆராதித்து விட்டு திரும்பி வருவோம். சத்தமா சொல்லுங்க, திரும்பி வருவோம். வருவேன்னு சொல்லல, போறது எதுக்கு? சத்தமா சொல்லுங்க, ஈசாக்க பேக் பண்றதுக்கு போறார். நம்ம வார்த்தையில வருவோமே, நம்ம எதுக்கு அப்படியே மேலோட்டமா சொல்லணும், பேக் பண்றதுக்கு போறாரு, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிவுக்கு வர்றது. ஆனால் ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக அழைத்து கொண்டு போகிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் ஒரு ஆட்டை மேல வைத்திருக்கிறார், மலைக்கு மேல வைத்திருக்கிறார். இப்போ கண்ணை, ஆபிரகாமுடைய கண்ணை மறைக்கப்பட்டிருக்குது. ஆபிரகாம் கீழ்ப்படுகிறானா என்று சொல்லி பார்க்கிறாரு, சொன்னதுக்கு அப்படியே உத்தமமாய் நடக்கிறானா என்று பார்த்தார். அதுதான் அவனை சந்திக்கும் போது சொன்னாரு, ஆதியாகமம் 17:1, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாயிரு. Be a blameless man. Be an uncorrupted man. பழுதற்றவனா, மாசற்றவனா, சுத்தமுள்ளவனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினார். இப்ப உள்ள வந்து ஈசாக்கை கையையும் காலையும் கட்டி கட்டைக்கு மேல அடுக்கி வச்சு, மகன் முதல்ல கேட்கிறான், எப்பா எல்லாம் இருக்குது, ஆனா பலிக்கான ஆடு எங்க? அவர் எப்படி தைரியமா சொல்றாரு பாருங்க, பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கை வைத்து சொல்லுங்க ஆமே, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல விசுவாச கண்களோடு கூட ஆபிரகாம் பார்க்கிறாரு. நீங்கள் எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரத்துல 1ல இருந்து அதில் உள்ள 18 வசனங்களை 20 வசனங்களுக்கு மேல திருப்புவீங்கன்னா, ஆபிரகாமுக்குள்ள இந்த விசுவாசம் என்ன தெரியுமா? என் மகனை நான் பலி செலுத்தினாலும் இவனை போலவே ஒரு ஈசாக்கை கர்த்தர் எப்படி தருவார்? பாவனையாக திரும்ப தருவார். அப்படின்னா இந்த ஈசாக்கு 100 வயசுல எனக்கு தந்தவர் ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஈசாக்கை கர்த்தர் தருவார். ஆமென். எவ்வளவு சந்தேகப்படல. இந்த ராத்திரியில சந்தேகம் இல்லாமல் இந்த வார்த்தையை நம்புவீங்கன்னா, ஆண்டவர் ஏன் என்னை சந்திக்க வந்திருக்கிறார், என் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தர, அவரை ஆராதிக்க என்னை நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது அவரை ஆராதிக்கும் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எனக்குரிய எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். ராத்திரியில சொல்லுகிறார், நீ இங்கிருந்து போகும்போது வெறுமையா போகவே முடியாது, நான் உன்னை நிறைவோடு அனுப்ப போகின்றேன், நிறைவோடு கூட அனுப்ப போகின்றேன். இப்ப ஆபிரகாமுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனா நான் யோசித்து பார்க்கிறேன், இன்னைக்குள்ள ஈசாக்கு அப்படி கையை காலை கட்டி அந்த கட்டைக்கு மேல அடுக்கி வச்சிருந்தானா ஆபிரகாம் பாடு பிரச்சனை. ஹலோ, ஆபிரகாம கட்டைக்கு மேல அடுக்கி பிளானே இல்லை, யோசிக்கிறதுக்கு டைமே கிடையாது, கதையை முடிச்சு போட்டு போயிருப்பான். இப்ப ஆபிரகாம் கையை காலை கட்டுற வரைக்கும் அமைதியா படுத்திருக்கிறான், கத்திய தூக்கும் போது கூட அமைதியா படுத்திருக்கிறான். என்ன ஆச்சரியமான தேவன்! ஆபிரகாம பார்க்கிற தகப்பனுக்குள்ள இந்த விசுவாசத்தை பார்க்கிற தகப்பன், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பார்க்கிறாரு. இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோராகிய நம்மை பார்த்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் கூட கர்த்தரை சேவிக்கணும். நாம் அதற்கு மாதிரியா இருக்கிறோமா, இல்ல ஒரு மாதிரியா இருக்கிறோமா? மாதிரியா இருக்க வேண்டிய பெற்றோர் ஒரு மாதிரியா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், be a model to your younger generation. நாம ஒரு மாதிரியா, தமிழை சேர்த்து வாசிக்கிறதுக்கும் பிரித்து வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு மாதிரி அப்படிங்கிறதுக்கும் அதை சேர்த்து வாசித்து பாருங்க, ஒரு மாதிரி. நேற்று வரைக்கும் இந்த ஆள் ஒரு மாதிரியா தான் இருந்தாரு, ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? இந்த 3 நாளுக்கு பிறகு ஒரு மாதிரியா இருக்கிறாரு. மாற்றம் நமக்கு தேவை. கை வைத்து சொல்லுங்க ஆமென். வித்தியாசமான மாற்றம் இல்ல, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு மாற்றம். இப்ப ஆபிரகாம் தேவனுடைய சன்னிதானத்துல
அந்த மோரியா மலையில நின்று பலி செலுத்துவதற்காக தன் கையில் பட்டயத்தை எடுக்கும் போதுதான் ஒரு சத்தம் வருகிறது. ஆதியாகமம் 22:12 திருப்புவீங்கன்னா, ஆபிரகாமே இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன். பிள்ளையாண்டான் மேல ஆமா உன் பட்டயத்தை என்ன செஞ்சிரு, உரையில போட்டிருப்பா. அன்றைக்கு ஒரு ரட்சகன் மோசேயா நியமிக்கப்பட்டிருந்தான் விடுவிப்பதற்கு. ஆனா இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக மத்தேயு 1:21 படி, 1 யோவான் 2:2 படி, உலகத்திற்கே ஒரு ரட்சகர் வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ உன்னை ஜீவ பலியை ஒப்புக்கொடு, நான் என் சரீரம் முழுவதையும் உளப்பட்ட நிலம் போல சிதைக்கவும் கிழிக்கவும் பிற்கவும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன்ப்பா. என் முகத்தை நோக்கி நீ பார்த்தா, என் சிலுவையை நோக்கி பார்த்தனா, உனக்கு பாதுகாப்பு மாத்திரம் அல்ல, உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில ஏதோ ஒரு பகுதியில விடுதலை இல்லாமல் கட்டப்பட்ட நிலையில் வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு உங்களை விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, அவரை விடுதலையோடு கூட ஆராதிக்கவும், அந்த ஆராதனையில் அவர் உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்து உங்களை வெறுமையாக அனுப்பாமல் நிறைவோடு கூட அனுப்பவும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பலி செலுத்துறதுக்கு அவனை கையங்காலம் கட்டி போட்டாரு, பட்டயத்தை உள்ள தூக்கி வச்சிட்டான். பலி கட்டாயம் செலுத்தியே ஆகணும் இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முள் புதரிலே சிக்கி இருக்கிற ஒரு ஆடு உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குதுப்பா, அதை எடுத்து கொண்டு வந்து பலி செலுத்து. அந்த ஆடு யாரு தெரியுமா? யோவான் 1:29 திருப்பினால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி வேற ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்காய் எனக்காய். அன்னைக்கு மோரியா மலையில, இன்றைக்கு கொல்கதா மேட்டுல, அந்த கல்வாரி சிலுவையில, அந்த கல்வாரி மலையில் உங்களுக்காக எனக்காக தன் சரீரம் முழுவதையும் தன் ரத்தம் முழுவதையும் சிந்தப்பு கொடுத்த அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் உனக்கு ஆச்சரியமாய் தந்து நிறைவேற்றுகிற ஒரு தேவன். அவர் சந்திக்கும்படிக்கு ராத்திரி வேளையில் உங்களை என்னை தேடி வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லாம ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்லாம ஹல்லேலூயா. இந்த பழைய பாடலையும் கூட சேர்ந்து, பிள்ளையை போல் என்னை தாழ்த்துகிறே, கள்ளமெல்லாமோ தள்ளுகிறே, பிள்ளையை போல் என்னை தாழ்த்துகிறே, கள்ளமெல்லாமோ தள்ளுகிறே, உள்ளத்தை உம் முன்னே ஊற்றுகிறே, உள்ளத்தை உம் முன்னே ஊற்றுகிறே, அள்ளாதனை ஏற்றுக்கொள்ளுமே என்னாதா, அள்ளாதனை ஏற்றுக்கொள்ளுமே என்னாதா, ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே, வந்த குருசில் படுத்தீரண்டோ, தங்க தீருமேனி கவித்ததந்தோ, வங்க குருசில் படுத்தீரண்டோ, தங்க தீருமேனி கவித்ததந்தோ, தாங்கோடா வேதனை சகித்தீரண்டோ, தாங்கோடா வேதனை சகித்தீரண்டோ, ஏங்குதே என் ஆவி பாடும் நினைக்கையில், ஏங்குதே என் ஆவி பாடும் நினைக்கையில், ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இரண்டாவது கடைசி ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன், நாம் ஜெபிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம்
74 75 வசனங்கள் இப்படி சொல்கின்றது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 74 75 வாசிக்க கேட்கலாம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். தமது ஜனத்தை சந்தித்து ரட்சித்து விடுதலையாக்கி அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிறதற்காக மாத்திரம் நம்மை சந்திக்கலையா, நமக்கு விரோதமாய் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் திட்டங்கள், கிரியைகளிலிருந்தும் பொல்லாங்கனுடைய கையில் இருந்தும் நம்மை விடுவிக்க அவர் தமது ஜனங்களை சந்திக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். நம்மை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளில் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து விடுதலையோடு கூட நம்மை ஆராதிப்பதற்காக மாத்திரம் அல்ல, வெறுமையாய் நிறைவை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு விரோதமாய் போராடுகிற, எப்போ அவன் நம்முடைய குடும்பத்திற்கு நுழைவான் என்பதே தெரியாது. அவன் தந்திரமானவன். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சானா, கர்த்தருடைய சமூகத்தில் சன்னிதானத்திலேயே அன்றைக்கு யோபு அவனை குறித்து போய் சொல்றான் பாருங்க. கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் நிற்கிறான். அவ்வளோ பயங்கரமானவன். காரணம், கர்த்தரோடு கூட இருந்தவன். நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், அவனுடைய பெருமையினால், மேட்டிமையினால் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அவனும் ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு ஸ்தானத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறான், ஒரு கூடாரத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறான். அதனாலதான் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அவனுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா தன்னை உயர்த்தி பெருமை பாராட்டினதுனால தள்ளப்பட்ட தூதனாய் இன்னைக்கு எங்கும் கோடானு கோடி தூதர்கள் ஒரு பக்கம் கர்த்தரை பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆராதிக்கிறதே வேளை இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதியாய் பொல்லாத வான மண்டலங்களின் சேனைகளாய் சுற்றி தெரிகிறான். அவனுடைய வேலை என்ன தெரியுமா? 1 பேதுரு 5:8 சொல்கிறது, எவனை எவளை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு எதற்காய் சுற்றி தெரிகிறார் தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 திருப்பினார். அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய், நோயின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய், நன்மை செய்கிறவராய் இன்றைக்கும் சுற்றி தெரிகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. ஒரு பக்கம் விழத்தள்ளுவதற்கு சுற்றி தெரிகிற பிசாசானவன், மற்றொரு பக்கம் நன்மை செய்வதற்காகவே சுற்றி தெரிகிற ஒரு தெய்வன். இந்த ராத்திரியில ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற இந்த வல்லமையிலிருந்து எனக்கும் ஒரு விடுதலை தேவைன்னு சொல்லுவீங்கன்னா, தைரியமாய் 1-2 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லட்டும். 1 யோவான் 3:8 வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவனுடைய கிரிகளை அழிப்பதற்கு மனுஷக்குமான இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பிசாசின் கிரிகளை அழிக்க எங்கே அவர் அழித்தார் என்று சொல்லி கொலோசியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 13, 14, 15 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, எங்கே அவனை அழித்தாரா? கல்வாரி சிலுவையில அவன் கையில் உள்ள துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் உரிந்து கொண்டார். அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில அவனை ஆணியடித்தார். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை திருப்புவீங்கன்னா, உனக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவே. அவர் என்ன பண்ணுவாரு? உன் தலைய நசுக்கி போட்டுருவாரு. நீ குதிங்காலதான் பார்க்க முடியும்பா. 2 கால்களையும் சேர்த்து வைத்து ஆணி கடித்தான், உண்மைதான். 2 கைகளிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராய் தொங்கினார், உண்மைதான். ஆனால் பிசாசின் தலை நசுக்கப்பட்டது. அவன் தோற்று போனவன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்து, அவனுக்கு ஒரு சமயத்தை கொடுத்து, அவனுக்கு ஒரு நேரத்தை கொடுத்து, அவனை குறித்து நீங்க பேசாம
உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்து பேச பேச அவன் நடுங்குகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏராளமான சாட்சிகளை ஊழியத்தில் சொல்ல முடியும். என்னுடைய ஆரம்ப ஊழியம் தூத்துக்குடி பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பெந்தேகோஸ்தே ஆலயம், உங்க வருகிற வாரம் வருகிறவர் என் பேருடையவர் ஜெபராஜ் வர்றாரு. அவருடைய மனைவி பேரும் ஜாஸ்மின் தான், என்னுடைய மனைவி பேரும் ஜாஸ்மின் தான். அவர் போகிற ஒரு சர்ச், அந்த சர்ச்சுக்கு பல முறை ஊழியங்களுக்கு எங்களை அழைத்து எங்களை பயன்படுத்தினார்கள். ஒரு முறை ஒரு உபவாச கூடுகைக்காய் போயிருந்தோம். அப்போ என்னுடைய மனைவி பலவீனப்பட்டதுனால அவளை வீட்டில் வச்சுட்டு என் கூட தம்பிமாரை அழைத்து கொண்டு போனேன். அங்கு நான் ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கும்போது ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்த போது ஓன்னு சொல்லி 2 காதையும் பொத்திக்கொண்டு பின்னால இருந்த ஒரு சகோதரி, இளம் சகோதரி, ஐயோ சொல்லாதப்பா, அந்த பெயரை சொல்லாதன்னு உரத்த சத்தமிட்டு கூப்பிடுது. எனக்கே ஆச்சரியம், பெந்தேகோஸ்தே கோயில் இப்படி ஒரு ஆள் வந்திருக்குது, இப்படி சத்தம் போடுதே என்று சொல்லி நான் வேற ஒண்ணுமே செய்யல. நகர்ந்து போய் கையை கால நீட்டணுங்கிற அவசியமே இல்லை. இயேசுவின் நாமத்தில் என்று சொன்னேன். அவ்வளவுதான், பொதடின்னு விழுந்துச்சு. அதோடு கூட அதுக்குள்ள கிரியை செய்த அசுத்த வல்லமை நிர்மூலமாயிடுச்சு. அந்த சகோதரி விடுதலை பெற்றார்கள். கையில் உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அவருடைய நாமத்திற்கு அத்தனை வல்லமை இருக்குது. யூத் மீட்டிங்ல கலந்து கொண்ட பிள்ளைங்களாம் இங்க இருக்கிறாங்க. எங்க பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவர்கள் ஊழியத்தை குறித்து ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு. ஏராளமான பேர் கட்டப்பட்ட நிலையில் வருகிறவர்கள் எல்லாம் இன்றைக்கும் விடுதலையாக்கப்படுகிறார்கள். காரணம், எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசு ஏன் கொடுக்கப்பட்டு தெரியுமா? எபிரேயர்களின் நிருபம் 12வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்தார். அவர் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவை எப்படி எண்ணலையா? அற்பமா எண்ணல, அருவருக்கல, அதை துச்சமா மதிக்கல, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். எனவே தான் பிலிப்பியர்களின் நிருபம் 2:8-11 வசனங்கள் சொல்கிறது, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகரை வாட்டி வதைக்கிற ஒரு பெரிய அடிமைத்தனத்தின் பொல்லாங்கனுடைய பயம் என்ன தெரியுமா? எபிரேயர்களின் நிருபம் 2:14 சொல்கிறது, ஜீவகால பரியந்தம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருக்கிற தமது ஜனத்தை விடுவிக்கும் பொருட்டார் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை ஜெயித்தவர் சொல்கிறார், நான் பாதாளத்தை வென்றேன், மரணத்தை ஜெயித்தேன், உலகத்தையும் ஜெயித்தேன். இன்னைக்கு யார் ஒருவர் அந்த ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, லூக்கா 10:19 சொல்கிறது, சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க, சத்துருவின் வல்லமை மேற்கொள்ள உனக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ராத்திரி வேளையில் அதிகாரத்தை உடையவர் உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களை சந்திக்கும்படிக்கு வந்திருக்கிறார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை ஒருவேளை உங்களோடு கூட நெருக்கமாய் பழகிறவர்களுக்கு புரியாமல் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கிரிகளை அழித்து உனக்கு விடுதலையை கொடுக்க, ஜெயத்தை கொடுக்க நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். உன் குடும்பத்துக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா, உன்னுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமா, குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் திட்டங்களை அழிக்க, கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது பிரச்சனைகளை, காரணமில்லாத குழப்பங்களை, காரசார விவாதங்களை, வாக்குவாதங்களை கொண்டு போடுகிற பிசாசின் தந்திர திட்டங்களை அழித்து சமாதானத்தை கொடுக்கிற உன்னதத்திலிருந்து ஒரு அருணோதயம் நம்மை சந்திக்கும்படிக்கு வந்திருக்கிறது. அவர்தான் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த சந்திக்கிற ஆண்டவர் சொல்றாரு, லூக்கான சுவிசேஷம் கடைசி ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிறேன். 19வது அதிகாரம், லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரம். அதுல எருசலேம் குமாரத்திகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அளவே வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னவர் இப்ப இந்த சீயோன் குமாரத்தியை, எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து, லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதில் உள்ள 41, 42, 43 வசனங்களை திருப்பினால் 42வது வசனம் சொல்கிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடி.
சத்ரு உன்னை சுற்றிலும் மதல போட்டிருக்கிறான். நீங்கள் 44 திருப்புவீங்கன்னா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? 42வது வசனத்தை திருப்புவீங்கன்னா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னா, உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் கூட நீங்க அமைதலா இருக்காதபடிக்கு, சந்தோஷமா இருக்காதபடிக்கு, குழப்பத்தை உண்டு பண்ணி, பிரச்சனை உண்டு பண்ணி, ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி அழித்து போடும்படிக்கு அவன் வகை தேடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விடுவிக்கும்படிக்கு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். ஒரு நாள் உங்களை என்னை சந்திக்க மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். ஒருவேளை சந்திக்கிற ஆண்டவரை எதிர்கொண்டு போகணும்னா நம்முடைய தீவட்டியில் என்ன தேவை? எண்ணெய் தேவை. 10 பேரும் கன்னிகைகள் தான். சந்திக்கிற ஆண்டவர் அவர்களை தேடி வந்திருக்கிறார். மணவாளன் வந்து விட்டார் என்கிற ஒரு சத்தம் வருகிறது. 10 பேரும் திடுதுப்புன்னு எழும்பினான். 10 பேர் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. 10 பேரும் கன்னிகைகள். தேவர் பியூரிட்டன்ஸ், பரிசுத்தவான்கள் தான். ஆனா 10 பேருடைய கையில தீவட்டி எரிஞ்சது. 5 பேருடைய கையில தீவட்டியோடு கூட எரிவதற்கு தேவையான எரிபொருள் எண்ணெயும் இருந்தது. இந்த ராத்திரியில ஐயா, நான் ஆலயத்துக்கு தான் வரேன், கிறிஸ்தவ குடும்பத்துல தான் இருக்கிறேன், ஒரு நல்ல பக்தி உள்ள குடும்பத்துல தான் நான் பிறந்திருக்கிறேன், பக்தி உள்ள குடும்பத்துக்கு தான் பிள்ளைகளா இருக்கிறேன். ஆனா இன்னும் ஆயத்தம் இல்லாம இருப்பீங்கன்னா உங்களை சந்திக்கும்படிக்கு வந்திருக்கிறார். அன்றைக்கு சந்திக்கும் காலத்தை எருசலேமின் குமாரத்திகள் அறியாமல் இருந்தபடினாலதான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் என்று சொல்கிறார். இன்னைக்கு உங்களை சந்திக்கும்படிக்கு வந்திருக்கிறார். சந்திக்கிறான் சொல்கிறார், உனக்கு விடுதலையை தரும்படி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தனை விடுதலையோடு கூட ஆராதிப்பதற்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும் உனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் திட்டங்களையும் அழித்து உனக்கு விடுதலையை கொடுத்து, ஒரு நாள் என்னை சந்திக்க வரப்போகிறியே, நான் உனக்கு கொடுக்கிற ரட்சிப்பை மாத்திரம் அல்ல, நீ தாகத்தோடு கூட கேட்கும் போது உனக்கு கொடுக்கிற பரிசுத்தாவின் ஈவையும் கொடுத்து, அந்த தீவெட்டியில விளக்குல எண்ணெய் என்கிற பரிசுத்தாவியை ஊற்றி நியாயத்தோடு இருந்தால் மணவாளனாகி இயேசு, மணவாட்டியாகி உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுவேன். உனக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மேன்மையான பாக்கியத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எழுப்பி நிற்கலாமா? அப்படி முகத்தை நோக்கி பார்த்து, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ வண்டர்ஃபுல். இந்த ராத்திரி வேளையில கேட்போம். ஏய்மா, ஒருவேளை நீங்க எங்கிருந்து எங்களோடு கூட இப்போ இணைந்து இருக்கலாம். இப்ப கண்களை மூடி கேளுங்க. உங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், உங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ சில தொடர்புகளில் இன்னும் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு, ஏதோ சில பாவ கிரிகள், ஏதோ சில அந்தரங்க கிரிகள், அந்தரங்க ரகசிய பாவ நிலையில் இருந்து அடிமைப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? உங்களை விடுவிக்கும்படிக்கு வந்திருக்கிறார். பொல்லாங்கன் நீங்கள் சந்தோஷமாய் இருக்க விடாதபடிக்கு, நீங்கள் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு, ஏதோ ஒரு விதத்தில் உங்களை நெருக்கி சுற்றிலும் மதில் போட்டு உங்களை முன்னேற விடாதபடிக்கு தடுப்பு சுவராய் நின்று உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறானாம். இன்றைக்கு அவனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு ராஜா உங்களை தேடி வந்திருக்கிறார். அந்த ராஜாதி ராஜா உங்களை சந்திக்கும்படிக்கு வந்திருக்கிறார். இயேசுவே, எத்தனையோ முறை என்னை தேடி வந்தும் நான் அதை அலட்சியப்படுத்திட்டு போயிட்டேன், நான் அசட்டையா விட்டுட்டு போயிட்டேன். வயதிறந்து கூப்பிடுவீங்களா? என் சத்தத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் உங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் இப்போ உங்களுடைய நினைவில் நிறுத்தி, உங்களுடைய சிந்தையில ஒரு ரெக்கலெக்ட் பண்ணி இப்ப கேளுங்க. ஆண்டவரே, என்னை சந்திக்கத்தானே வந்திருக்கிறீங்க. என்னால விடுதலையா ஆராதிக்க முடியல, விடுதலையா ஜெபிக்க முடியல, விடுதலையா உங்களை துதிக்க முடியல, விடுதலையோடு கூட ஆமெனுடைய சத்திய வார்த்தைகளை கேட்க முடியல அப்பா. வேத வசனத்தை வாசிக்க முடியல. ஆவில நிரம்பி என்னால முன்பு ஜெபித்தது போல ஜெபிக்க முடியல. ஆவில நிரம்பி ஜெபிக்கும் போது தரிசனங்களை பார்த்தது போல என்னால பார்க்க முடியல. நல்ல வாய் திறந்து சகோதரனே, சகோதரியே, தகப்பனை, தாயே,
தம்பி தங்கச்சி, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வாய் திறந்து கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை, கர்த்தருடைய கிருபை பெற்றது உண்மை, அபிஷேகம் பெற்றது உண்மை. ஆனா முன்பு போல என்னால விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியலையே, விடுதலையோடு கூட கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியலையே. எனக்குள்ளே சில காரியங்கள் என்னை கட்டி வைத்திருக்கிறது, என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு ஒரு விடுதலை தாரும், எனக்கு ஒரு விடுதலை தாரும். ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படிக்கு வந்திருக்கிறார். ஆமென். God wants to meet you. ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படிக்கு வந்திருக்கிறார். உங்கள் பலவீனத்தில் இருந்து, உங்கள் வியாதியில் இருந்து, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, பொருளாதாரத்துக்கு விரோதமாய் போராடுகிற, குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற, சமாதானத்தோடு ஒற்றுமையோடு கூட இருக்கிற குடும்பத்தின் ஒற்றுமையை உடைக்க போராடுகிற பிசாசின் பிடியில் இருந்து நிரந்தர விடுதலை கொடுக்க அவர் வந்திருக்கிறார். Thank you Jesus. பரிசுத்த வாழ்க்கையில் இருந்து விலகி போக பண்ணும்படிக்கு கர்த்தருக்கு முன்பதாக ஆயத்தம் பண்ணுகிற ஆயத்த நிலையிலிருந்து உங்களை பின்மாற்றம் அடைய பண்ணும்படிக்கு அவன் பல உபாய தந்திரங்களை நாடி உங்கள் நடுவிலே கிரியை செய்கிறான். ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறான். அவனுடைய கிரியைகளை அழிக்க இன்னைக்கு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தருகிறான், அந்த பலனை தருகிறான், அந்த வல்லமை தருகிறான். வாய் திறந்து கேளுங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தாராளமாய் கொடுக்கிறார். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தாராளமாய் கொடுக்கிறார். அந்த ராஜா உங்களை சந்திக்கும்படிக்கு வந்திருக்கிறார். சந்திக்கிற ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்கள் வேதனைகளை சொல்லுங்க, உங்கள் எதிர்பார்ப்புகளை சொல்லுங்க. இந்த பலவீனத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. நான் சந்திக்கிற அனுதினமும் போராடுகிற இந்த போராட்டத்தில் இருந்து இரவு நேர கலக்கமுற்றுகிற சொப்பனங்களில் இருந்து, ராக்கால தரிசனங்களில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஐயா. என் காதுகளில் துர்ச்செய்திகளை கேட்டு கேட்டு வேதனைகளை, நஷ்டங்களை, இழப்புகளை கண்டு கண்டு மனம் நொந்து போயிருக்கிறேன். ஜெபத்தை இழந்து போயிருக்கிறேன். வேத தியான நேரத்தை இழந்து போயிருக்கிறேன். கர்த்தருடைய ஐக்கியத்தை இழந்து போயிருக்கிறேன். ஐயோ ஆமென். ஏன் எனக்கு இரவு வருகிறது? எதற்காக பகல் வருகிறது? ஆமென். எதற்காக என் வாழ்க்கை இப்படி போய்க்கொண்டிருக்கிறது? நான் எல்லாருக்கும் பாரமாய் இருக்கிறேனே. இயேசு என்னை சந்தித்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். சகோதரனே, சகோதரியே, தகப்பனை, தாயவனை சந்திக்கும் ஒரு இரவு இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில சந்திக்கிற ஆண்டவர் ஒரு நாள் உங்களையும் என்னை சேர்த்துக் கொள்ள அவர் இருக்கிற அதே பரலோகத்தில், அவர் இருக்கிற அதே மாட்சிமை பொருந்திய மகிமையின் ஸ்தானத்தில் நம்மை கரைதிரையற்ற மணவாட்டியாய், சுத்தமுள்ள மணவாட்டியாய் சந்திக்க வரப்போகிறார், சந்திக்க வரப்போகிறார். ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் உம்மை மாத்திரம் சேவிக்கிறோம். ஒருவராயிலும் கைவிடப்படவே கூடாது, ஒருவராயிலும் கைவிடப்படக்கூடாது. ஒருவராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனா ஒரு காலம் நான் கைவிடப்படாதபடிக்கு நீரனை தேடி வந்திருக்கும் போது நான் இன்னும் அலட்சியமா அசட்டையாய் விட்டு போகாதபடிக்கு என்னை சந்திக்கிற ஜீவனுள்ள தேவ கரத்தில் என்னை அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். அந்த மத்தியான வேளையில சவுல் என்கிற முரட்டாட்டமான வாலிபனை சந்தித்தான். நான் இன்னைக்கு சொன்னேன், நான் என்ன செய்ய நீர் சுத்தமாயிருக்கிறேன். Lord, what is your will? What is your will, O Lord? நான் என்ன செய்ய நீ சுத்தமாயிருக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில உங்களை சந்திக்கும்படிக்கு வந்திருக்கிறார். உங்கள் முரட்டாட்டமான வாலிப பிள்ளைகளை சந்திக்கும்படிக்கு ராஜா வந்திருக்கிறார். முரட்டாட்டமாய் கிரியை செய்கிற உங்கள் குடும்ப உறவில் உள்ளவர்களை சந்திக்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். உங்கள் கணவரை சந்திக்கும்படிக்கு, உங்கள் மனைவியை சந்திக்கும்படிக்கு, உங்கள் பெற்றோரை சந்திக்கும்படிக்கு, உங்கள் நண்பர்களை சந்திக்கும்படிக்கு, நீங்கள் யாருக்காக போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவளை சந்தித்தவர்களை தகுதியுள்ளவளாய் மாற்றும்படிக்கு வந்திருக்கிறார். ஐயா, உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்க வலது கரத்தை நல்ல உயர்த்தி
நல்ல உயர்த்தி வாய் திறந்து கூப்பிட போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க கூப்பிடுறதே வேளையில அன்னைக்கு இஸ்ரவேலர் எங்களால தாங்க முடியலப்பா, இந்த வேதனை எங்களால தாங்க முடியல, ஆளோட்டிகளின் நிமித்தம் நாங்கள் படுகிற வேதனை உபத்திரவத்தை எங்களால தாங்க முடியல என்று சொல்லி கதறி அழுதார்கள். ஒரு இரட்சகன் மோசே வந்து ஜனத்தை விடுதலையாக்கும் போது பொன்னோடும் வெள்ளி உடைமைகளோடும் பொருள்களோடும் கூட நிறைவாய் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக ஒரு இரட்சகர் வந்திருக்கிறார். அவரே உங்களை சந்திக்கிறார். அவரே உங்கள் குடும்பத்தின் காரியங்களை சந்திக்கிறார். அன்னைக்கு நாயின் ஊரில் உள்ள அந்த விதவையை சந்தித்து அழாதே மகளே என்று சொல்லி பாடை சுமந்து கொண்டு போனவர்களை நிறுத்தி வாலிபனை எழுந்துரு என்று சொல்லி உயிரோடு கூட எழுப்பி ஏவன் அந்த தாயினுடைய கையில அந்த மகனை கொடுத்து சந்தோஷமாய் அனுப்பின அதே இயேசுதான் இங்கு வந்திருக்கிறார். அதே இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் வரும்போது பிரச்சனைகளோடு வந்தீர்கள், போகும்போது வெறுமையாய் போகவே மாட்டீர்கள். இங்கிருந்து போகும்போது வெறுமையாய் போக போவதில்லை. வரும்போது கூட போராடி தான் வந்தீர்கள். இங்கு இருக்கிற சமயம் கூட போராட்டமான வேளைதான். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறார், நீ போகும்போது வெறுமையாய் போக போவதில்லை. நீ போகும்போது வெறுமையாய் போக போவதில்லை. You are not go with an empty hand. நீ நிறைவோடு கூட உன்னை அனுப்பும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். உன்னை சந்தித்து உன்னை விடுவிக்கும்படிக்கு வந்திருக்கிறேன். உன்னை சந்தித்து உனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசின் பிடியிலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படிக்கு வந்திருக்கிறேன். Thank you Lord. நீ என்னை விடுதலையோடு கூட ஆராதிக்கணும். நீ என் நாமத்தை மகிமைப்படுத்தணும். விடுதலையோடு கூட என்னை துதிக்கணும். ஒரு நாள் நான் இருக்கிற அதே ஸ்தானத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு வரப்போகிறேன். அந்த ஸ்தானத்தில் அதே மகிழ்ச்சியோடு கூட நீ யுகா யுகமாய் நிரந்தரமாய் என்னை ஆராதிக்கணும். அங்கு கண்ணீர் இல்லை, அங்கு வேதனை இல்லை, அங்கு அழுகை இல்லை, அங்கு புலம்பல் இல்லை, அங்கு சந்தோஷமாய் ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி துதிக்கிற துதியின் சத்தத்தோடு கூட என்னை ஆராதிக்கத்தான் உன்னை அழைத்துக் கொண்டு வரப்போகிறேன். Thank you Lord. Thank you Lord. இக்காலத்து பாடு இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. வாய் திறந்து கேளுங்க. அன்பு தகப்பனே, பரலோகத்தின் நல்ல தேவனே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தில் நாங்கள் வருகின்றோம். இந்த ராத்திரி வேளையில இந்த சோமனூர் திருச்சபைக்குள்ள இந்த ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரனுக்காய், ஒவ்வொரு சகோதரிக்காய், ஒவ்வொரு தம்பி தங்கச்சிக்காக, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய், ஒவ்வொரு பெற்றோருக்காய், தகப்பன் தாய்க்காய் நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த சூழ்நிலையில் இன்றைக்கு கட்டப்பட்ட நிலைமையில் அடிமைத்தனத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த சூழ்நிலையில் ஆண்டவரை விடுதலைக்காய்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து இந்த ராத்திரி வேளையிலே விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம். விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம். குமாரன் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொன்னீங்க. மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொன்னீங்க. ஒரு கர்ப்பத்தின் கனிக்காய் எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய கர்ப்பத்தை வாசங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, இது ஒரு பிராண உற்பத்தி கால திட்டமாய் மாறுவதாக, இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள நிந்த எண்ணம் கல் புரட்டி தள்ளப்படுவதாக, இவர்களை பிள்ளை தாட்சியை மாற்றி இவர்களை மகிழ்ச்சியோடு கூட நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Lord. குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக கைவிடப்பட்ட நிலையில், தனித்து விடப்பட்ட நிலையில், திக்கற்ற நிலையில் யார் யார் இப்பொழுது போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இவருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு இவர்களுக்காய் நீர் வழக்காடும்படிக்கு எழுந்தருளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே நான் உனக்கு நியாயம் செய்வேன் என்று சொன்னவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நியாயங்கள், உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நீதி, உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மை இனி காலம் தாழ்த்தப்படாமல் இவளை தேடி வரட்டும், தேடி வரட்டும், தேடி வரட்டும் அப்பா. Thank you Lord. ஆண்டவரே,
ஓ எஸ் லார்ட், திருமண தடைகள் மாறுவதற்காக, குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவுகள் மாறுவதற்காக, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே எஸ் லார்ட் உடன்பிறப்புகளுக்கிடையே இருக்கிற அந்த பிரிவினை என்கிற நடுச்சுவர் இயேசுவின் இரத்தத்தினால் இப்பொழுது உடைக்கப்படுவதாக சமாதான உறவுகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்கிற சந்தேகத்தின் ஆவிகள், தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். Thank you Lord. சரீரங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லாம் பலவீனத்தின் கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் திரைப்புண்டு போகட்டும். பிள்ளைகளுக்கு தேவையான விசேஷித்த ஞானத்தை கொடு. அரசு தேர்வுகள் எழுத போகிற பிள்ளைகளை உம்முடைய கரம் கொண்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. தானியேலுக்கு கொடுத்த 10 மடங்கு சமத்த ஞானத்தினால் எங்க பிள்ளைகளை நிரப்புவீராக. உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணும். இவள் எதிர்பார்க்கிற எதிர்கால படிப்பில் இவர்களை நிலைநிறுத்து. பெற்றோருக்கு மகிழ்ச்சி கிரீடத்தை கொண்டு வருகிறவர்களாய் இருக்க. கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக, கீழ்ப்படியாத பின் சந்ததிக்காக, தூரத்தில் இருக்கிறவர்களுக்காக யார் யார் இப்பொழுது அழுது ஜெபித்து போராடுகிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அடிமைத்தனத்திலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து, ஏய்மான் அந்தரங்க ரகசிய பாவ நிலையிலிருந்து நிரந்தர விடுதலை உண்டாகட்டும். நிரந்தர விடுதலை உண்டாகட்டும். ஒருவரு கூட இந்த ராத்திரியில வெறுமையை போகவே கூடாது. நீ கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை இங்கிருந்து பெற்றுக்கொண்டவர்களாய் போகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு விசேஷித்த ஜெப ஆவியினால் நிரப்பும். என்னை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பும். என்னை அக்கினியினால் நிரப்பும். அந்த அக்கினி அபிஷேகம் என் மேல ஊற்றப்படட்டும். என் மேல நிறைவா இறங்கட்டும். 2 நிமிஷம் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். வாய் திறந்து நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. Thank you Lord. யார் யார் ஜெப ஆவிக்காக மன்றாடுகிறீர்களோ முன்பு ஜெபித்தது போல நான் ஜெபிக்கணும். முன்பு பரிசுத்தத்தை ஆடையாய் அணிந்தது போல நான் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவனாய் எழும்பணும். தானியேலை போல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நல்ல விட்டு கொடுத்து கரங்களை தட்டி ஏசப்பா என்னை நிரப்புங்க ஆண்டவரே. Fill me Lord. என்னை வல்லமையினால் நிரப்புங்க. என்னை அபிஷேக தைலத்தால் நிரப்புங்க. என்னை பரிசுத்த ஆவியின் அக்கினியால் நிரப்புங்க. என்னை எல்லா வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்புவீராக. நிரப்புவீராக. என்னையும் பயன்படுத்துவீராக. என்னையும் பயன்படுத்துவீராக. என்னையும் பலப்படுத்துவீராக. யார் யார் இந்த மாலை வேளை, இந்த ராத்திரி வேளையில கேட்கிறீர்களோ கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். சிலருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆசையோடு கூட கேட்கிறீங்க. கர்த்தர் இப்பொழுது அந்த வல்லமையின் ஆவியை உங்களுக்குள்ளே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Come on, receive. பெற்றுக்கொள்ளுங்க இந்த வல்லமையை. பெற்றுக்கொள்ளுங்க இந்த கிருபையை. உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்த அந்த ஆவியின் வல்லமை அசதியாயிராமல் அனல் மூட்டுகிற நேரம் இதுதான். Jesus, send thy mighty holy fire on everyone. அனுப்பும் ஆண்டவருடைய வல்லமை. இதுவே நுகங்களை இப்பொழுது முறித்து போடும். கட்டுகளை அறுக்கிறது. Thank you Lord. இந்த திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மனதாரர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்க மேல இறங்கட்டும். இவர்களை இன்னும் வல்லமையை பயன்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்க அன்பிலிருந்து எதுவும் இவர்களை பிரித்து விடாதபடிக்கு கர்த்தர் வேலி அமைப்பீராக என்று ஜெபிக்கிறோம். உத்தரவாதத்தோடு கூட இன்னும் தொடர்ந்து போராட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற அருமையான இவாஞ்சலிஸ்ட் அன்பு தம்பி ஆல்வினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகனை ஆசீர்வதிப்பீராக. அவள் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை கர்த்தர் எஸ் லார்ட் பத்திரமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நிறைவேற்ற தேவையான கிருபைகளை, வல்லமை, வரங்களை கொடுத்து உம்முடைய மகனை பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தனித்தனியாக பெயர் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதி. திருச்சபைக்கு தூண்களாய் இவர்களை இன்னும் பயன்படுத்த நிறுத்து. இந்த 3 நாள் வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதற்கு ஒரு துணையாய் இருந்த, கொடுத்த, ஜெபித்த, பிரயாசப்பட்ட, உழைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னுடைய மேன்மை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. உண்மையான தம்பி குருபாதம் பாஸ்கரை, அவருடைய குடும்பங்களை, அவருடைய சகோதரர்களுடைய குடும்பங்களை, அவருடைய தாயாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சந்ததிகளை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். நாங்கள் பிரயோஜனமானவர்கள். 3 நாள் கடமை செஞ்சிருக்கிறோம்.
நீ சொல்ல சொன்னதை சொல்லி இருக்கிறோம். விளைய செய்கிற தெய்வ கரத்துக்குள் தாழ்த்துகிறோம். சகல கனமும் துதி மகிமையும் ஒரே ஒருவருக்கு எடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.